ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சட்டப்பேரவை தேர்தல் பணிகளுக்கு சொந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அதிகாரிகளை பணியமர்த்த கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. தமிழகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த நிலையில தொடர்ந்து 3 ஆண்டுகளா ஒரே மாவட்டத்தில் தேர்தல் பணிபுரிபவர்களை மாற்றம் செய்ய உத்தரவினையும் பிறப்பித்திருக்கிறார்கள். இதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், இந்த உத்தரவுல மேலும் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு, விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு உட்பட தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் கடந்த 3 ஆண்டுகளாக ஒரே மாவட்டத்தில் பணிபுரியக்கூடிய அரசு அதிகாரிகளை உடனடியாக பணியிட மாற்றம் செய்யுமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, அசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இந்த தேர்தல் நடைபெற இருக்கின்ற அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அதன்படி தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் தேர்தல் நடத்தும் பணியில் நேரடியாக தொடர்புடைய அதிகாரிகள் ஒரே இடத்தில் நீண்ட காலம் பணியில் இருக்கக்கூடாது என்ற உறுதியான கொள்கையை தேர்தல் ஆணையம் கடைபிடித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சொந்த மாவட்டத்தில் பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரே மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டு காலத்தில் 3 ஆண்டுகளுக்கும் மேல் பணியாற்றியவர்கள் அல்லது தேர்தல் நடைபெற இருக்கின்ற மாநிலங்களில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் வருகின்ற மே 31ஆம் தேதி அங்கு 3 ஆண்டு பணியை நிறைவு செய்பவர்கள் ஆகியோரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது ஒரு அதிகாரி, ஒரு உதாரணத்திற்கு தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றால் அது அவருடைய சொந்த மாவட்டமாக இருந்தாலோ அல்லது அவர் கடந்த 3 ஆண்டுகளாக ஒரே மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பணியாற்றி வருகிறார் என்றாலோ அவரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று இதற்கு அர்த்தம். இது தவிர மாவட்ட தேர்தல் அதிகாரி, தேர்தல் நடத்தும் அலுவலர், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர், காவல் ஆய்வாளர், காவல் துணை ஆய்வாளர் மற்றும் அதற்கும் மேல் உள்ள அதிகாரிகளும் கடந்த சட்டப்பேரவை தேர்தல், அதாவது 2011 சட்டப்பேரவை தேர்தல், அதன் பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தல் நடைபெற்ற மாவட்டங்கள் அல்லது தொகுதிகளில் மீண்டும் பணியமர்த்த கூடாது, அதையும் உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் தேர்தல் ஆணையம் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது என்றால் விரைவில் அங்கு சட்டப்பேரவை தேர்தலை அறிவிக்கப் போகிறது என அர்த்தம். இதன் மூலம் தேர்தல் நடைபெற இருக்கின்ற மாநிலங்களில் தேர்தல் நடத்துவதற்கான பணிகளை, முதற்கட்ட பணிகளை தேர்தல் ஆணையம் துவங்கி இருக்கிறது என்று அர்த்தம். எனவே தேர்தல் நடைமுறைகள் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் தற்போது சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.